வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். இந்த ட்ராவல் அண்ட் ட்ரிப்பு லடாக்கோடது. நாம் இப்போது லடாக்கில் இருக்கோம். லடாக்கை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். லடாக்கோட தலைநகர் கேபிட்டல் ஏர்போர்ட்லேருந்து இப்போது சைட் சீயிங்க்கு போகிறோம். இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆகுது, வின்டர் சீசன். ஆனால் அதுவே இங்கே -8 வரையும் போகுது. எங்களால் தாழ முடியல. லே சிட்டியிலிருந்து கர்துங்லா பாஸ் அது வரைக்கும் போகிறோம். உலகத்தினுடைய உயரமான ஒரு இடம், அங்கே தான் போகிறோம். அங்கே இப்போ பகல், ஆனாலும் இப்போ அங்கே மைனஸில் இருக்குது வெப்பநிலை. அதை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோன்னு தெரியல. ஏன்னா இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரே இஷ்யூ என்ன அப்படின்னா, எங்களால் இந்த குளிரை சுத்தமாக தாங்கவே முடியல, சுவாசிக்க முடியல. எங்களால் ப்ரீத்திங்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. இங்கே இது மாதிரி ஹீட்ரு கண்டினியூவாக போட்டுகிட்டே இருந்தால் ஒரு ரூமில் இருக்கிற ஆக்சிஜன் குறையும் போது நமக்கு திணறும். அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கவும் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே பழக்கப்பட்ட சூழ்நிலை வேறு, இங்கே பழக்கப்பட்ட சூழ்நிலை வேறு. நாற்பது நிமிட பயண நேரத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது. அதனால் டிராஃபிக்கு அலோவ் பண்ணல. அங்கே மலையை ரோடை அகலப்படுத்துகிற வேலைகள் நடந்துக்கிட்டு மலைகள் மேலேருந்து நம்ம பார்க்குற இந்த காட்சி நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியில் செம குளிராக இருக்குது. இத்தனைக்கும் நாம் தெர்மல் வேர்லாம் போட்டு பக்கவாக 4 லேயர்ஸு ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனாலும் எங்களால் இங்கே வெளியில் நிற்க முடியல. ஆனால் இந்த மக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே வேலை பார்க்குறாங்க. ரொம்ப கிரேட்டான விஷயம். இங்கே கொஞ்ச நேரம் தான் நம்மளால் நிற்க முடியுது. இங்கேயே எப்படி இருக்குது, மேலே கர்துங்லா போனால் என்ன ஆகும்னு தெரியல. பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த வானம், இந்த மலை, ஒவ்வொரு மலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலரில் இருக்குது. அதுதான் கிரேட் ஹைலைட் இந்த ஏரியா. லடாக் மலைத்தொடரில் 5359 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது கர்துங்லா கணவாய். இது சிந்து நதி ஆற்றின் சமவெளியையும் சியாக் சமவெளியையும் இணைக்கிறது. கர்துங்லா போயிட்டு வர்றதில் என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் உலகத்திலே உயரமான இடத்துல இருக்கிறதுனால காற்றினுடைய அழுத்தம், மிக குறைஞ்ச ஆக்சிஜன் இருக்கிறதுனால காற்றழுத்தம்ன்றது நம்மளுடைய உடம்பை ஏஎம்எஸ் நோயால் பாதிக்கப்பட வைக்கும். அதனால் 20 நிமிஷங்களுக்கு மேலே அங்கே இருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, எங்களால் நிற்க முடியல. ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டோம். அதுதான் நாங்கள் செஞ்சது. அதுக்கு மேலே எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. அந்த சூழ்நிலையில் நாம் வந்திருக்கிற இடம் சாந்தி ஸ்தூபா. சாந்தி ஸ்தூபம்ங்கிறது லே மாவட்டத்தில் சான்ஸ்பாவில் உள்ள ஒரு மலை உச்சியில் உள்ள ஒரு புத்த வெள்ளை குவிமாட ஸ்தூபின்னு தமிழில் சொல்லலாம். அதுக்கு தான் இப்போ நாம் வந்திருக்கிறோம். இது 1983ஆம் ஆண்டு ஒரு ஜப்பானிய பௌத்த பிக்குவான கியோமியோ நகமுராவின் மேற்பார்வையில் இது கட்டுமானன்றது ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ நாம் வந்திருக்கக்கூடிய இடம் லேயில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை. இது 17ஆம் நூற்றாண்டில் மன்னர் செங்கே நம்கியால் கட்டப்பட்டது. திபெத்தில் லாசாவில் இருக்கக்கூடிய பொட்டாலா அரண்மனையோட கட்டுமானம் அதே சேம் காப்பி போல் இந்த அரண்மனையோட கட்டுமானம் இருக்குது. லடாக்கை டோக்ரா படைகள் கைப்பற்றியதால் 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்த அரண்மனை அரச குடும்பத்தால் கைவிடப்பட்டது. அதற்கு பிறகு அரச குடும்பம் பிரபலமான ஸ்டாக் அரண்மனையில் நாடு கடத்தப்பட்டு வாழ்கிறது. 9 மாடிகளை கொண்ட இந்த அரண்மனையின் இடிந்த சில பகுதிகளை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை மீட்டெடுத்து வருகிறது. ஸ்டோர் ரூம்கள் கீழ்த்தளத்தில் இருந்தபோது அரச குடும்பம் மேல்தளங்களில் குடியிருந்தது. இந்த அரண்மனையிலிருந்து நாம் பள்ளத்தாக்கை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக ரம்மியமாக இருக்கும். அதுவும் ஈவினிங் நேரத்தில். இந்த ராஜாக்கள் எதற்காக போட்டியிடுகிறார்கள்? திபெத் அரண்மனைக்காக. 2 பேராலையும் மூச்சு விட முடியலன்ட்டு தான் ரியாலிட்டி. இது லே மார்க்கெட்டு. இங்கேருந்து நம்ம அந்த அரண்மனையை பார்க்குறோம். இங்கேருந்து 9 ஸ்டோரி பில்டிங்கு, 9 மாடி கட்டிடம். அந்த 9 மாடி கட்டிடம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது. இதே நாம் அங்கேருந்து இந்த சிட்டியை நம்ம பார்த்தோம்னா இப்படி தான் நமக்கு காட்சி கொடுக்கும். இது ஒரு விதமான ஒரு வியூவு. 2 பக்கமும் ஒரு கண்கொள்ளா காட்சி. லேயில் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு மார்க்கெட்டு இந்த மார்க்கெட்டு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது.
இந்த மார்க்கெட்டு நேற்று நைட்டு வரலான்னு பிளானு. பட் ஆனால் செம தலைவலி, குளிர், -4 டிகிரி செல்சியஸ் இங்கே நேற்று. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் மிட் நைட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு ஏர்லி மார்னிங் வந்து 7 டிகிரி செல்சியஸ் மைனஸ் அது மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த பக்கம் வரணும் போகணுன்றதே மறந்துட்டோம். போய் ரூம்குள்ளே படுத்தது தான். தலைவலின்னா தலைவலி, அப்படி ஒரு தலைவலி இந்த ஊருக்கு வந்த உடனே. சில பேருக்கு ஜுரம், சில பேருக்கு டைரியா, சில பேர் ஆளை விட்றா சாமி இந்த ஊரே எனக்கு வேணான்னு ஓடி போயிட்டாங்க. எங்களா கூட நாங்கள் டீம் 5 பேர் வந்தோம். ஆனால் இப்போ நாங்கள் இருக்கிறது 3 பேர். 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரே எங்களுக்கு வேணாம், இந்த ஊரை விட்டு நாங்கள் போனால் போதும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா இப்போ ஃப்ளைட்டு கிளம்பிட்டுருப்பாங்க நேரம். ரொம்ப மோசமான குளிர். இப்போ நாங்கள் பள்ளி தோழர்கள் 3 பேர் மட்டும்தான் இங்கே மீதம் இருக்கிறோம். ஹரி, நான், இளங்கோவன், 3 பேர் தான். எங்களாலேயும் இங்கே இருக்க முடியாதுன்னு முடிவாயிடுச்சு. இந்த குளிர் நமக்கு ஒன்றும் செட் ஆகாது அப்படின்ட்டு. சரி ஓகே, அதனால் ஸ்ரீநகர் போகிறோம். ஸ்ரீநகர்லேருந்து ஜம்மு போகிறோம். இதுதான் பிளானு. இந்த குளிர் வந்துட்டு மைனஸ்லாம் நம்ம இது வரைக்கும் போனதில்லை அது மாதிரி இடத்துக்கு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது. மற்றபடி மேபி அடுத்த முறை வரும்போது ஒரு முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அடுத்த முறை இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம ஊர் வத்தல் வடாமல் எங்கேயும் விற்கிது. ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள் எல்லாமே விற்கிது. ஹவு மச் திஸ் ஆப்பிள்? 250 பர் கேஜி 250. ஓகே, இங்கேயும் அதே மாதிரிலாம் அவங்க உடைக்காம தான் விற்கிறாங்க அந்த வால்நட்டெல்லாம். ஆப்ரிகட் வெயில் இந்த ஊர் நாய்ங்க நல்லா குளிருக்கு எதாமல் வெயிலில் வந்து நல்லா படுத்து குளிர் காயுதுங்க. நைட்டில் நல்லா குறைச்சி துரத்திட்டு போகுதுங்க. ஒரு வண்டியை விட மாட்டேங்குதுங்க. ஆனால் இப்போ நல்லா தூங்குதுங்க. பலதரப்பட்ட கடைகள் இருக்குது. மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாம் பேக்கரி ஷாப்பு, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கிற ஷாப்பு, ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிற ஷாப்பு, ஃபுட்வேர்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் எம்போரியமு, நம்ம கேமராவுக்கு வேண்டிய ஆக்சசரிஸு, இது மாதிரி ஹோட்டலுங்க எல்லாமே இருக்குங்க. நாம் இப்போ லடாக் மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டோம். சாம்பார் வாயில் வைக்க முடியல. 2 இட்லி 160 ரூபா, ஒரு ஊத்தப்பம் 200 ரூபா. ஓகே, இதுதான் இங்கே நிலவரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.